நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய புள்ளியை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்தியா காலி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு மிரட்டலாக கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ அப்படியே போட்டு தள்ளி சுட்டு வீழ்த்திருக்காங்க. நண்பர்களே, இந்திய ராணுவம் வந்து ஒரு மாஸ் சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இது எங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை கடுப்பேற்றும் விதமாக இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இந்திய கப்பல் மேலே இப்போ தாக்குதல் நடந்திருக்கு. கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா. அது எங்கே என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் போர் நிறுத்தம் வந்து ரத்து அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் மீண்டும் வந்து பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் உள்பட இந்தியாவுக்கே மிரட்டலாக இருந்து வந்த லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பினருடைய டாப் கமாண்டரான ஜாகிர் கனாய் இன்னைக்கு நம்முடைய இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். ஜம்மு காஷ்மீருடைய சோபியான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் மற்றும் இராணுவத்துக்கு இடையே நடந்த கடும் துப்பாக்கி சண்டையில் அவன் வீழ்த்தப்பட்ட நிலையில தான் இன்னொரு பயங்கரவாதியை வேட்டையாடும் வகையில் தேடும் பணி தீவிரமாக நடந்துட்டு வருது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. பல்வேறு இடங்களில் இராணுவம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு படையினர் தீவிர சோதனைகளையும் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அந்த வகையில் தான் ஜம்மு காஷ்மீருடைய சோபியான் மாவட்டத்தில் இருக்கும் அடர் பல தோட்டத்திற்குள்ள 2 பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனையடுத்து இராணுவம், ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை சேர்ந்தவங்க அப்படின்னு பலரும் வந்து அங்கே பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 3ஆம் தேதி கண்காணிப்பு கேமராவில் 2 பயங்கரவாதிகளுடைய உருவங்கள் பதிவாச்சு. இதன் மூலம் பயங்கரவாதிகள் பல தோட்டத்துக்குள்ளே தான் பதுங்கியிருப்பது உறுதியாயிருக்கு. மேலும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான நபர்களுடைய உருவங்களை வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பயங்கரவாதிகள் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் அவர்களுடைய பெயர்கள் வந்து ஜாகிர் கனாய் மற்றும் லத்தீப் பாட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் ஜாகிர் கனாய் இருக்கான்ல, இவன் வந்து லஷ்கர் தொய்பாவுடைய பயங்கரவாத அமைப்பின் டாப் கமாண்டர்களில் ஒருவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் ஜாகிர் கனாய் நம் நாட்டுடைய A++ கேட்டகரியை சேர்ந்த பயங்கரவாதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கு. இவர்கள் 2 பேரும் ஜம்மு காஷ்மீர் மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலானவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு 5வது நாளாக தேடுதல் பணிகள் நடந்துட்டு வருது. இன்னைக்கு காலையில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையை சேர்ந்த இராணுவம், போலீஸ்காரர்கள் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதி ஜாகிர் கனாய் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய உடல் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே வேளையில் லத்தீப் பாட்டுன்னு இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அவனை தேடும் பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது. தற்போது தேடுதல் வேட்டை நடத்தப்படும் இடம் அப்படிங்கிறது பெரிய பழத்தோட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 7 கிராமங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இந்திய இராணுவத்துக்கும் நம்முடைய படைகளுக்கும் பெரும் சவாலாக இருக்கு. இருந்தாலும் தற்போது அந்த பழத்தோட்டம் மட்டும் இல்லாமல் கிராமங்களை விட்டு வெளியேறும் அனைத்து இடங்களும் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் விரைவில் பயங்கரவாதி லத்தீப் பாட் சிக்கலாம் அப்படின்னு பாதுகாப்பு படையினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மேலே அந்த 2 பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு உணர்ந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக நம்ம இராணுவத்தினர் மேலே தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கானுங்க. இதுக்கு நம்முடைய பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அதில் தான் கடந்த 5ஆம் தேதி பயங்கரவாதிகள் 2 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் 5வது நாளாக இன்னைக்கும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதில் தான் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த இந்த முக்கிய பயங்கரவாதி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். மேலும் நம்முடைய இராணுவத்துடைய சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான விக்டர் ஃபோர்ஸ் வந்து அடர்ந்த பழத்தோட்டங்களின் வழியாக வெளியேறக்கூடிய அனைத்து வழிகளையும் மூடுனது மட்டுமில்லாமல் கோடை காலத்தில் அடர்ந்த இலைகள் இயற்கையான மறைப்பை வழங்குறதுனால சிறந்த பார்வைக்காக அந்த பகுதியை வந்து ஒளியூட்டியிருக்கு. அதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னொரு பயங்கரவாதியையும் இந்தியா பிடிச்சிருவாங்க அல்லது போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்தியாவுக்கு சவால் விட்ட இந்த பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். இவனுக்கு இதுதான் தண்டனை. இது போல இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு சவால் விட்ட அத்தனை பேரையும் நம்முடைய இராணுவத்தினர் போட்டு தள்ளுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கத்தாரில் இருக்கும் ராஸ் லவான் துறைமுகத்திலிருந்து இயற்கை எரிவாயு அதாவது LNG இருக்குல்ல, அது ஏற்றிக்கொண்டு இந்தியாவுடைய குஜராத்தில் இருக்கும் தஹேஜ் துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மேலே தான் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சந்தேகிக்கப்படும் இந்த அட்டாக்ல கப்பலுடைய என்ஜின் பகுதியில் தீப்பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த தாக்குதலில் பயணித்த 4 இந்திய மாலுமிகள் உட்பட 29 பேருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் மீது கத்தார் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடத்தப்படுறது மத்திய கிழக்கில் இப்போ பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. ஈரான், அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் போர் வெடிச்சிச்சு. இஸ்ரேல் கூட இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டாங்க.
அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குச்சு. உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியையும் மூடுவதாக ஈரான் அறிவிச்சாங்க. இதனால் உலக அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு கடும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. பல்வேறு நாடுகளும் போதிய எரிபொருள் உரங்கள் கிடைக்காம திண்டாடினாங்க. 100 நாட்களுக்கு மேலாக நீடித்த இந்த சண்டையை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இதன் பயனாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது. நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முதல் கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்தாங்க. உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்ட போதிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருவது பேச்சுவார்த்தையை சீர்குலைத்து மீண்டும் முழு வீச்சில் போராக வெடிக்குமோ அப்படிங்கிற அச்சம் நிலவி கொண்டு இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்போது போக்குவரத்து தொடங்கி இருக்கிறதுனால கப்பல்கள் ஜலசந்தியை கடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் கடந்த 24 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் மேல ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில ஈரான் மீதான எண்ணெய் தடையை மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால மத்திய கிழக்குல மீண்டும் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியாவுக்கு LNG இயற்கை எரிவாயு ஏற்றிக் கொண்டு வந்த கத்தார் நாட்டு கப்பல் மீது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. குஜராத் துறைமுகம் நோக்கி வந்த இந்த கப்பல்ல 4 இந்திய சிப்பந்திகளும் பணியாற்றிட்டும் வர்றாங்க. ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சந்தேகப்படும் இந்த தாக்குதலில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இயற்கை எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு அரபிக்கடல் பகுதியை நோக்கி வந்த அல் ரெகாய்த் அப்படிங்கிற கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே இருக்கும் ஓமன் வளைகுடா பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல் வெளியாச்சு. இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதல்கட்ட தகவலின்படி தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் உயிரிழப்போ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்போ எதுவும் இல்லை. ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சந்தேகப்படும் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் கப்பலுடைய இயந்திர அறையில் தீப்பிடிச்சிருக்கு. தொடர்ந்து கரும்புகை வெளியேறியதாக சொல்லப்படுது. இருந்தாலும் கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த முயற்சிகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. துருக்கியுடைய அங்காராவில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய சமீபத்திய செயல்பாடுகள் குறித்து கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், என்னை பொறுத்த வரைக்கும் ஈரானுடனான அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அவங்க கூட இனி எந்த ஒரு தொடர்பும் வைத்துக்கொள்ள நான் விரும்பல. அவங்க மோசமானவர்கள் மற்றும் குணப்படுத்த முடியாதவங்க அப்படின்னு காட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தியது நேரத்தை வீணடிக்கும் செயல் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஜூன் 17ஆம் தேதி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கடந்த சில நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தியதாக சொல்லப்படும் தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை இப்போ சிதைச்சிருக்கு. ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவமும் ஈரானில் இருக்கும் 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரான் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமத்தை அமெரிக்கா ரத்து செஞ்சிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறி உள்ள நிலையில அமெரிக்காவுடைய பதிலடி மிகவும் அவசியமானது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. போர் நிறுத்த முயற்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில கச்சா எண்ணெய் விலை எகிரி இருக்கு. கச்சா எண்ணெய் விலை 3% அதிகமாக உயர்ந்திருக்கு. ஃப்ரண்ட் குரூடு ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரல் $76 அமெரிக்காவுடைய WTI கச்சா எண்ணெய் $72 அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் வெடித்துள்ள இராணுவ மோதல்களே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஒரு பக்கம் ஈரான் வீம்பு பிடிச்சிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ 4 அடி பாஞ்சனா நான் 8 அடி பாய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்னதாக ஏதாவது கிள்ளி போட்டாங்கன்னா இவங்க உடனடியாக தாக்குதல் நடத்துறதுன்னு இப்படி இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஈகோ பிரச்சனைனால உலக நாடுகள் எல்லாமே இப்போ அவதிப்பட்டுட்டு வர்றாங்க. குறிப்பாக உலக நாடுகள் பல நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிலாம் அந்த 2 நாடுகளும் ஈரானும் அமெரிக்கா ப்ளஸ் அதிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், இந்த 3 நாடுகளும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுக்கு தங்களுடைய கௌரவம் தான் முக்கியம், நாங்கள் யாருக்கிட்டையும் இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீம்புனால தான் இப்போ உலக மக்கள் இவங்களுடைய ஈகோவில் சிக்கிக்கிட்டு இப்போ நாம் அல்லோலப்படுறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால் ஈரானை நம்பக்கூடாது, அமெரிக்காவை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விரைவில் இந்த போர் மோதல் முடிவுக்கு வர வேண்டும். அப்போ தான் உலகம் ஒரு அமைதியான சூழலுக்கு வரும். இல்லை அப்படின்னா இப்படி மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்கன்னா
அவ்வளோதான், நம்முடைய கதையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.